Hi friends, விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்ட் ஆயில் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கேஸ்ட் ஆயிலை தலைக்கு யூஸ் பண்ண சொன்னால் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, அந்த எண்ணெய் எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறது, அதனோட கன்சிஸ்டன்சியே ரொம்ப திக்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் அதை தலைக்கு அப்ளை பண்ணும்போது பிசு பிசுன்னு ரொம்ப ஒரு மாதிரி வந்து அந்த எண்ணெய் தலையில் அப்ளை பண்ணவே முடியாது, அதையும் மீறி அப்ளை பண்ணிட்டா அதனோட ஸ்மெல் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, இதனாலேயே நிறைய பேர் வந்து கேஸ்ட் ஆயிலை தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் ஆயிலை இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி கரெக்டான மெத்தடில் நீங்கள் உங்களோட தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா உங்களோட ஹேர் growthல நீங்க பெரிய டிஃபரெண்ட்டை பார்க்க முடியும். இந்த வீடியோல நீங்க உங்களோட ஹேர் growthக்காக கேஸ்ட் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ எதை கவனிச்சு வாங்கணும், எந்த கேஸ்ட் ஆயிலை வாங்கணும், அப்படி வாங்குற அந்த கேஸ்ட் ஆயிலை எப்படி கரெக்டான மெத்தட்ல நம்மளோட தலைக்கு நம்ம யூஸ் பண்ணணும், யூஸ் பண்றதுனால நம்மளோட தலைமுடியில என்னென்ன மேஜிக்லாம் நடக்க போகுது, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கேஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணதும் கடையில் விற்கிற ஏதாவது ஒரு கேஸ்ட் ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் கேஸ்ட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப் இருக்குது. இதில் நீங்கள் கரெக்டான எண்ணெயை சூஸ் பண்ணி வாங்கினாதான் உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். ஆர்கானிக் கோல்டு ப்ரெஸ் கேஸ்ட் ஆயில் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆமணக்கு விதையிலேருந்து எண்ணெய் எடுக்கும்போது குளிர்ச்சியான முறையில் தான் எடுப்பாங்க, எந்த ஒரு ஹீட் மெத்தடும் யூஸ் பண்ணி எண்ணெய் எடுக்க மாட்டாங்க. இதை தலைக்கு யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே கரெக்டான மெத்தடு. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் முறையிலேருந்து எடுக்கிற அந்த கேஸ்ட் ஆயிலை நம்மளோட தலைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட தலைமுடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பளபளன்னு சில்கி ஹேராக வளரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹேர் growth ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த வீடியோவுக்காக நான் கையில் வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரே நேச்சுரல்ஸ் உடைய இந்த கேஸ்ட் ஆயில் தான். இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயிலும் வச்சிருக்கிறேன். எதுக்காக கேஸ்ட் ஆயிலை பத்தி பேசும்போது கோகனட் ஆயிலை பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த வீடியோல கோகனட் ஆயிலும் முக்கியமா ப்ளே பண்ணுது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல சொல்றேன். அடுத்த டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் கேஸ்டர் ஆயில், அதாவது கருப்பு ஆமணக்கு எண்ணெய். இந்த டைப் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு விதையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலிருந்து நமக்கு ஆயில் ரெடி பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாவும் மறுபடியும் ஹீட் பண்ணுறாங்க. இந்த டைப் தான் பிளாக் கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனேட்டட் கேஸ்டர் ஆயில். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணும்போது ஹைட்ரஜனேற்றம் செய்யப்பட்டு இந்த எண்ணெயை ரெடி பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை தலைக்கு யூஸ் பண்ணும்போதும் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போதும் அலர்ஜி மாதிரி ஏற்படும். ஸோ நீங்கள் கேஸ்டர் ஆயில் உங்களோட தலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை கவனித்து வாங்குறது நல்லது. தலைக்கு யூஸ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எந்த எண்ணெய் யூஸ் பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லியும் ஒரு சில பேர் இருக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த எண்ணெய்லாம் உங்க தலைக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எண்ணெயை நீங்க ரொட்டேஷன்ல விட்டுட்டே வாங்க. அதுல மெயினா கேஸ்டர் ஆயிலும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில்ல அவ்வளோ பெனிஃபிட் நம்மளோட தலைமுடிக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெர்ஜின் கோல்ட் பிரஸ் 100% பியூர் கேஸ்டர் ஆயில், அதாவது நான் என் கையில வச்சிருக்கிற இந்த ரே நேச்சுரல்ஸ் உடைய கேஸ்டர் ஆயிலை உங்களோட தலைக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி வளர்ச்சி ரொம்ப அதிகமாக தூண்டப்படும். இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஹேர் growth கிடைக்கும். நீங்கள் உங்களோட தலைமுடிக்கு இந்த கேஸ்டர் ஆயிலை தேய்க்கும் போது நம்மளோட தலைக்கு வந்து ஒரு சூப்பரான ரத்த ஓட்டம் கிடைச்சி நமக்கு ஹேர் growth கிடைக்கும். அது கூடவே இந்த எண்ணெயை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது, அதாவது 21 நாள் இந்த எண்ணெயை ரெகுலராக நீங்கள் உங்களோட தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட ஹேர் growthல பெரிய டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். அதோடு சேர்ந்து நம்மளை சுற்றி இருக்க இந்த பொல்யூஷனால் வரக்கூடிய ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். அது கூடவே நம்மளோட தலைமுடிக்கு வந்து ஒரு நேச்சுரல் கண்டிஷனராகவும் இது ஆக்ட் ஆகும். இந்த கேஸ்டர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ரிக்னோலிக் அமிலம் இருக்கிறதுனால நமக்கு வந்து பொடுகு பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை இது சரி பண்ணி கூடவே தலைமுடியில் வெடிப்பு இருக்குது அப்படின்னாலும் அந்த வெடிப்பை சரி பண்ணி நம்மளோட தலைமுடிக்கு ஒரு நல்ல ஷைனிங்கையும் கொடுக்கும். இந்த 100% பியூர் கேஸ்டர் ஆயிலில் 99% கார்போனிக் ஆசிட் இருக்குது. அதே மாதிரி ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேரோட அடர்த்தியை வந்து இது வந்து அதிகமாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்லாம் வந்து ஹேர் growth இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்
என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து உங்களோட ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஐலாஷஸ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணாமல் தவறான மெத்தடில் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லி பாதியிலே அதை வந்து விட்டுடுவாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நான் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேன், கேஸ்டர் ஆயில் எப்படி என்னோட தலைக்கு கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கேஸ்டர் ஆயிலையும் மற்ற ஆயிலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸ்டர் ஆயில் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனாலேயே தான் நிறைய பேருக்கு வந்து இந்த கேஸ்டர் ஆயில் பிடிக்காமல் போகுது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேஸ்டர் ஆயிலை மட்டும் தனியாக உங்களோட தலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கேஸ்டர் ஆயில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கூடவே வேற ஒரு கெரியர் ஆயிலையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் கரெக்டான மெத்தடும் கூட. இப்போ வந்து நீங்கள் கேஸ்டர் ஆயில் உங்களோட தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் கேஸ்டர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணாமல் அது கூட ஏதாவது ஒரு கெரியர் ஆயில் அதாவது ஒரு கோகனட் ஆயிலையும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரே நேச்சுரல்ஸில் இருக்கக்கூடிய இந்த கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுமே சேர்ந்து நான் காம்போ பேக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரே நேச்சுரல்ஸில் இருக்கக்கூடிய இந்த கேஸ்டர் ஆயிலையும் இந்த கோகனட் ஆயிலையும் இருந்து நான் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கோகனட் ஆயிலில் இருந்து ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா முடி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட தலைக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதை ஹீட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டபுள் பாயில் மெத்தடில் தான் ஹீட் பண்ணணும். டேரெக்டாக அப்படியே வச்சு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணவே கூடாது. டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் உங்களோட தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் கோகனட் ஆயிலோட சேர்த்து இந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து உங்களுக்கு குறையும். அதே சமயம் கோகனட் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டும் உங்கள் முடிக்கு கிடைக்கும். கேஸ்டர் ஆயிலில் மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய எண்ணெய் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1லேருந்து 2 மணி நேரம் மட்டும் நீங்கள் உங்களோட தலையில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் நைட் அப்ளை பண்ணுறதை தவிர்த்திடலாம். அதே சமயம் இந்த ஆயிலை நீங்கள் தலையில் வச்சிருக்கிற நேரத்தையும் குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் தாராளமாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ட்ரை பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களோட ஹேர் க்ரோத்தில் நீங்கள் பெரிய டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 21 தடவை நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். கூடவே உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கேஸ்டர் ஆயிலை எப்படி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கும்போது என்னென்னலாம் அதை நோட் பண்ணி வாங்கணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம். சப்போஸ் நான் யூஸ் பண்ண அதே கேஸ்டர் ஆயில் நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க்கை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me Aruna. Bye.